அப்பா சோஸ்திரம் நாங்கள் ஆராதிக்கவும் சோஸ்தரிக்கவும் நன்றி செலுத்தவும் கூடி வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஒவ்வொருத்தரும் சிலர் எத்தனையோ பேர் பிறந்த நாள் திருமண நாட்களை எப்படியோ செலவழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவ ஊழியர் ஜெபத்தை கொடுவது மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்திருக்கிற அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஊழியத்தின் பாதையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சரீர பிரகாரமாக தகப்பனே எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ இருந்தாலும் சத்துருவானன் கொண்டு வருகிற எந்த ஒரு தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில கூட தகப்பனே அப்பா அவர் குடும்பத்திற்காக தகப்பனே மகனுக்காக மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அவருடைய படிப்பு காரியங்கள்ல கர்த்தர் நீர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில தகப்பனே நீர் தைரியமா இரு என்று சொல்லி கர்த்தர் நலமானதை செய்வார் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறபடியே இந்த நாளில தகப்பனே அப்பா சோஸ்திரம் எந்த ஒரு தகப்பனே சத்துருவானும் எந்த வழியில தகப்பனே எந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்தாலும் சத்துருக்கு எதிர்த்து நிற்கும்படியாக தகப்பனே அப்பா சோஸ்திரம் நாங்கள் உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த திருமண நாளில் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சோர்வு கண்டோ எந்த ஒரு பலவீனத்தை கண்டோ துவர்ந்து விடாதபடி இன்னுமாக முன்னேறி செல்லத்தக்கதாக உமக்கென்று சாட்சியாக இருக்க சொல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அவர்களை எடுத்து பயன்படுத்தின இந்த இடத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க தகப்பனே. நீர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வீட்டில் தகப்பனே அப்பா நிறைவேறும்படியாக ஊழியத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா சோஸ்திரம் சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல அநேக தகப்பனே அப்பா இவர்களை கண்டு தகப்பனே அப்பா ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் என்று சொல்லி சாட்சி பகரக்கூடிய தக்கதாக அநேகர் இவர்களை நோக்கி வரும்படியாக தகப்பனே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு தகப்பனே அப்பா இந்த குடும்பத்தில் இருக்கும்படியாக இவருடைய ஊழியத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை கரப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பீகார் ஆபிரகாம் ஐயா அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஒரு வசனத்தை சொல்லி குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் ஊழியக்காரர்களாக நாம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 128 சங்கீதம் 128 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேளைக்காக ராஜா நாங்கள் உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதானத்தின் தெய்வமாய் ஆண்டவரே இருக்கிற வண்ணமாக இருக்கிறவராய் ஈகி புஷ்பமாய் வெண்மை வஸ்திரம் தரித்தவராய் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவராய் வரப்போகிறவராய் நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே உங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவரே ஆதியிலே கர்த்தாவே ஏவாளோடு ஆண்டவரே ஆதாமோடு ஆதாமே குளிர்ச்சியான மாலை
காணவில்லை, அதவே நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த குடும்பத்தில் பேசிய தேவன் இப்பொழுதுமாய் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வீட்டிலே வந்து அவங்க கல்யாண நாளை வருஷங்களை நாங்கள் ஆண்டவரை ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு நடத்த கர்த்தர் கிருபை செய்து உதவி செய்கிற அப்படினால உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கூட நாங்கள் அருமையான 2 பேர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நாட்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை அவருக்கு உண்டான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவங்களை ஆண்டவரை நல்ல சுகபலத்தோடு இன்னும் ஆயுசு நாட்களோடு இன்னும் பல கல்யாண நாளை பார்க்க முடியாது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யாத செபிக்கிறேன். சரீர நல்ல சுகபலத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தாக ஆண்டவர் நீடித்த ஆசீர்வாதங்களை அதிகமாய் கூட்டிக் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த குடும்பத்தை இன்று நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சங்கீதத்திலே இந்த வசனத்தை வாசித்தபடி எப்படி ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்தை வைக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பமே பேர் பெயரா ஆண்டு எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பிளஸ் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டுகளில் நன்மையாய் முடிச்சூட்டி உடைய பாதையை நெய்ய கொய்ய வைத்து இந்த 20 ஆண்டுகள் கல்லில் இமை போல காத்து பொல்லாங்கன் கொண்டு ஒரு மெல்ல கலைகள் இருந்தோம் போராட்டங்களிலிருந்து விடுவித்து இந்த நாடி இந்த நரம்பு எலும்பு திசை சதை ஊன் கணுக்கு அவைகளிலும் வலிமை செலுத்தி எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார். பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த 20 ஆண்டுகளை கனம் பண்ணி வருகிறேன். இன்னும் வரும் நாட்களிலும் ஆண்டவரை செய்த ஊழியங்களிலும் வினவிலங்கள் தாக்காதபடி சரிகிறதையும் ஆண்டவரை அவை ஆத்துமாவை பலப்படுத்தி கணவன் மனைவி பிள்ளைகளுமா ஆண்டவரை செல்லும் இடமெல்லாம் நாமும் மைமப்படட்டும். வார்த்தை சொல்லும் பொழுது அவர் தொடரட்டும், ஜெபிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கட்டும். அப்பா தொடர்ந்து இந்த கிருபை அவர்களை நடத்துவதாக செய்த ஊழியர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து அது பெருகும்படியா அது வளரும்படி அநேகருக்கு உப்பாய் வெளிச்சமாய் மலைமேல் உள்ள பட்டணமாய் திகழட்டும். தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதி ஊழியர் கூடுகையிலே அந்த ஊழியர்களாய் வந்து அந்த ஊழியக்கார ஆசீர்வதிக்க அடிமைப்படுத்த கிருபைக்கா நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அடுத்து நம்முடைய ஒய்டிஎஸ் எபினேசர் ஐயா அவர்கள் சுவிசேஷகர் அவர்கள் தன்னுடைய சாட்சியை சில நிமிடங்களிலே சுருக்கமாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த 20 ஆண்டு காலம் தேவன் அற்புதமாய் நடத்தினார் என்பதை இந்த நாட்களில் நம்முடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு சில நிமிடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கூட கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழிய பெருமக்கள் ஒவ்வொருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை கூட 20வது திருநாளைக்கான தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை கடந்த நாட்டில் திடீர்னு யோசிச்ச நானே மனைவியாக சேர்ந்து செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முதல்ல ஐயாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாட்ட போகணும். ஐயா இவ்வளோ இருக்கையா உங்களால் முடியுமாடுங்க. வழக்கமாக போன வருஷம் ஐயா வந்திருக்காங்க, ஞாபகம் நினைக்கிறேன். அக்டோபர் 25 பிறந்தநாள் பரிசேன். திடீர்னு தெரியல, சரி வெட்டிங் டே வைக்கலாம், ஏன்னா 20வது வருஷம் உலக பிரகாரமாக வாட்டாங்க இப்படி செய்கிறாங்க. சரி நம்ம ஒரு ஜபக்கூட்டமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது சரி அக்டோபர் முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏவனால ஜபத்தோடு இந்த காரியத்தை ஒழுங்கு செய்தோம். கர்த்தரை மட்டும் பாராட்டின கிருபைகள் மகா பெரியது. ஒருவேளை தகுதி இல்லாத எங்களை அழைத்தது மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைவிட்டு ஊழியத்தின் பாதையை மகிமையாய் பயன்படுத்தி வருகிறார். விசேஷமாக எனக்கும் சரி மனைவிக்கும் சரி எனக்கு ஊழிய வாய்ப்புகளை கர்த்தர் நாட்டிலே திறந்து வருகிறார். ஆனாலும் அநேக பலகீனங்கள் சில கடந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது என் மனைவிக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டலில் வச்சு அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல். ஆனாலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
கடந்த நாட்கள் முழுவதும் கனிமணியை போல எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஒருவேளை ரொம்ப லாங் ட்ராவலாக நான் பண்ணுவேன். எனக்கும் பேக் பெயின்லாம் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் பெயினில் நான் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவ பலனோடு கூட தேவ சமூகங்களோடு கூட வருவது நிமித்தமாக கர்த்தர்களை பயன்படுத்துகிறார் ஊழியத்தின் பாதையிலே. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே இந்த ஜூன் மாதம் என் மகன் மூத்த மகன் பார்த்தீங்கன்னா ஜூடா, அவனை நான் ஏற்கனவே ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தேன். அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இவன் பையன்னு சொல்லி ஒரு பேரை நான் வச்சேன். நான் அவனுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய முதல் பர்த்டே, அவனுடைய ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு அந்த ஊழியத்தின் தாக்கம் அவனுக்கு இருந்துச்சு. இதே போல் ஒரு கூட்டத்தில் நடத்தும் போது ஒரு போதகர் ஐயா அவனுக்கு வசனமே சொன்னாங்க, நீ மோசே போன்ற ஊழியக்கான கர்த்தருடைய எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த தரிசனம் பண்ணி கரெக்டாக 12th முடிக்கவும் அவனுக்கு பைபிள் காலேஜில் பிடி இசி ஸ்தாபனத்தில் அவனுக்கு ஜாயின் பண்ண தேவன் கிருபை பாராட்டினார். அவனுடைய மகனுடைய படிப்புக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவனுக்கும் நிறைய ஊழிய வாய்ப்புகள் கொடுத்து அந்த கல்லூரியின் மூலமாக அநேக இடத்துல அவனுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அவளுக்காகவும் மகளுக்காக, மகள் 7வது படிக்கிறாங்க, அவளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் அநேக பலகீனங்கள், ஒருவேளை அநேக நெருக்கங்கள் மத்தியில் கடந்து வந்தாலும் தேவக்கரங்களோடு கூட இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நான் செலுத்திக் கொள்கிறேன். உங்களை வந்திருக்கிற உங்களுக்கு விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, குடும்பத்திற்காக, விசேஷமாக செய்கிற ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு நான் அன்பை பட்சமாய் ஒவ்வொரு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரங்கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வைத்தியசேகர் சுவிசேஷகர் ஐயாவே, ஜோஸ்பின் மேரி அம்மாவே ஏசப்பா, 20 ஆண்டுகளாக நீங்கள் கண்மணி போல ஏசப்பா திருமண வருடத்தை இணைத்து ஏசப்பா மட்டுமா எனக்கு இந்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் காத்த எவிடேசரை இனிமேலும் நீர் காப்பீராக ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிறவி நாங்கள் இருந்தாலும் ஏசப்பா நீர் ஏசப்பா புதுபலனை தந்து ஏசப்பா அவருடைய வழி நடத்துவதாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரின் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏசப்பா அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்கள் ஊழியர்களை செய்து வருகிறார்கள். கர்த்தாவே, இன்னும் ஏசப்பா மேன்மேலும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, செட்டைகளால் ஏசப்பா மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, கேந்திர போல் நீதி புஷ்பத்தில் போல ஏசப்பா அவர் ஊழியத்தில் மறந்து ஏசப்பா அவர் வருகிறார்கள். கர்த்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பழைய போல் செலுத்து ஓங்கி வளர்வார் என்று சொன்னாங்க. ஏசப்பா, ஊழியத்தில் ஏசப்பா நீ செழிப்பை உண்டுபடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஏசப்பா, இன்னும் தாளத்தினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டுகிறார். ஏசப்பா, இது கர்த்தர் உண்டு பண்ணிற நாள் என்று சொல்லிட்டு கர்த்தாவே, கர்த்தாவே நீர் உண்டு பண்ணிற நாள் ஏசப்பா மகிழ்ச்சியோடு ஏசப்பா கழிப்புற கடவுள் என்று சொன்னோம். ஏசப்பா, இந்த மகிழ்ச்சி நாளே ஏசப்பா நீர் அவளுக்கு தந்ததற்காக மகிழ்ச்சி கூடாக கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வந்தவரே ஏசப்பா, ஸ்தோத்திரம். நீர் கூடாபடியாய் பெருகுவாய் என்று சொன்ன வாக்குத்தத்தை ஏசப்பா அவர்களுக்கு படிப்படியாக நாங்கள் செவியோம். கர்த்தாவே, ஆண்டுகளை நெய்யாக ஏசப்பா நீர் பொழிந்து வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, இந்த இடத்தை ஏசப்பா அவருக்கு தந்திருக்கிறது, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த இடத்தை சுற்றிலும் மரிசாவின் செட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. அவர்களுடைய செய்தி எல்லா மொழிகளும் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் போக்கிற மரத்தில் சமூகம் முன்னும் பின்னுமாய் சென்று அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். நீரே அரணன் கோட்டை தஞ்சமாயிருந்து அவர்களை வழி நடத்தும். கர்த்தாவே ஏசப்பா, மத நீதியின் வழக்கத்தினால் அவர்களை தாங்கி வழி நடத்துங்க. செய்தி கொடுக்க ஐயாவே ஆசீர்வதிங்க. ஏசப்பா, நீர் பேசுங்க. ஆண்டவரே, நீர் பேசுங்க. மது வார்த்தைகளால் எங்களை இடைக்கட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நீர் பெருகும், நாங்கள் சிறுவோம். ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது ரைட் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் இயேசுவை உயர்த்தி நம்மை ஆராதனைக்குள்ளாக சில நிமிடங்கள் நம்மை நடத்துவோம். அருமையான திருமண நாளை காண்கிற குடும்பத்தையும் வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய ஊழியர்களையும் இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும்
கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஜெயமாய் தேவன் நடத்தும்படியாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த 20 ஆண்டுகள் ஆச்சரியமாக அற்புதமாக ஆண்டவரை மகிமையாக கர்த்தர் ஆண்டவரை நடத்தி வந்தீர். இந்த 20வது வருஷத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து நீர் எல்லா காரியங்களுடைய பிள்ளைகளை ஜெயமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். கடந்து வருவதாக, உங்களுடைய பிரசனம் கடந்து வருவதாக, உங்களுடைய மகிமை கடந்து வருவதாக, உங்களுடைய இரக்கம் கடந்து வருவதாக. இஸ்ரவேல் மக்களை மோசேயை ஆண்டவரே கர்த்தாவே மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக வழிநடத்தினேன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஜெயமாக நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய எதிர்காலங்களையும் ஊழிய காரியங்களையும் நீ ஜெயமாய் நடத்தும்படியாக இந்த மாணவர்களுடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடுகிறார்கள் அங்கே இருப்பேன் என்று சொன்னவர் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொன்ன ஆண்டவர் தகப்பனே இந்த வேளை இறங்கி வரும்படியாக நாங்கள்